ஆனால் இது வந்து வெள்ளாட்டத்தோல். வெள்ளாட்டத்தோல் வந்து இது ஃபுல்லாகவே ரோமம் இருக்கும். இந்த ரோமம் இருக்கிற இடத்த வந்து முதல்ல நாங்கள் கிளாஸை தண்ணியில் அலசிட்டு பழையபடிக்கு நாங்கள் வந்து இதில் அந்த ரோமத்தை கடிக்கிறதுக்காக சுண்ணாம்புக்கள். இது எத்தனை சைஸ் இருக்குண்ணே? இதுலேயே 4 சைஸ் இருக்கு. இந்த இருக்குல்ல, இது வந்து வெள்ளாட்டத்தோல், இது பொட்டையாடு, இது வந்து கெடா, இது வந்து கெடா, ஆட்டு கெடா. இந்த இருக்குல்ல காய் இருக்குல்ல, 15 நாள் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து இந்த தண்ணி பிச்சுவாங்க அழகர் வேடம் போட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்தந்த ஐதீகம், அதாவது அந்த கடவுளை பற்றி நல்லா புரிஞ்சவங்க, அந்த மீனாட்சியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் இதோட ஐதீகத்தை பற்றி தெரிஞ்சவங்க தான் தெரியும். வருமானன்றது வந்து நாங்கள் முதலீடு ஒரு 50,000 போட்டோம்னா ஒரு 30,000 கிடைக்கும், 25,000 கிடைக்கும். அந்த அளவுடைய முன்னத்தில் மீனாட்சி பட்டணத்தில் நாங்கள் வந்து 10,000 சாப்பிட்டு அன்னதானம்லாம் நிறையா போடுவாங்க. அந்த சாப்பாடு தான் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு கொண்டு வர மாட்டோம். எங்கே அன்னதானம் போடுவாங்களோ அங்கெல்லாம் அன்னதானம் சாப்பிட்டு நாங்கள் இருந்து நாங்கள் மீனாட்சி திருவிழத்தை பார்த்துட்டு. எல்லாருக்கும் வணக்கம். மதுரையில் சித்திர திருவிழா கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சித்திர திருவிழாவோட முக்கிய நிகழ்வு தான் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குவது. அப்படி கள்ளழகர் இறங்கும்போது பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடிப்பாங்க. அதாவது பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடனுக்காக தோல் பை மூலியமாக தண்ணீர் பீச்சி அடிப்பாங்க. அது வந்து கள்ளழகரை வந்து மகிழ்விப்பதற்காகவும் குளிர்ச்சியாக வைகை ஆற்றில் இறங்குவதற்காகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பக்தர்கள் வந்து தண்ணீர் பீச்சி அடிக்கும்போது அந்த பை வந்து பிளாஸ்டிக் பையா ரப்பர் பையா அப்படின்ற சந்தேகங்களாக எழும். உண்மையிலே அந்த பக்தர்கள் எந்த பையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை வந்து ஒரு ஆட்டினுடைய தோல் தாங்க. வாங்க அந்த பை விற்கிற இடத்துக்கே போய் அவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மாவட்டம் காமராஜர் காலனிலேருந்து சுமார் 5 தலைமுறையாக இந்த மதுரை சித்திர திருவிழா இருக்காங்க. நாங்கள் இந்த தோல் பையை வந்து நாங்கள் வச்சு அலமலையானுக்கு தண்ணி பீச்சருக்காக நாங்கள் கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்கோம். இந்த தோல் 12 தொழிலில் வந்து சுமார் நாங்கள் 5 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் திண்டுக்கல்லில் போய் சந்தையில் எடுத்து அதை நாங்கள் பக்குவமாக செஞ்சு அதை நாங்கள் வேறு மாதிரி மூலப்பொருள்கள்லாம் போட்டு நாங்கள் இந்த மாதிரி கலராக்கி கொண்டு வந்து நாங்கள் விற்பனை செஞ்சிட்ருக்கோம். 300 குடும்பத்துக்கு மேலே இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் 5 தலைமுறையாக. இதனால் எங்களுக்கு வந்து மதுரை மாவட்டத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும்போது பெருமாள் வந்துட்டு போகிறதுனால, மதுரை திருக்கல்யாணத்துக்கு வந்துட்டு போகிறதுனால இந்த திருக்கல்யாணம் நடக்கிற மறுநாள் தேரோட்டம் நடந்து தண்ணி பீச்சுன்னு சொல்லி நாங்கள் பெருமாள் மேலே எல்லாருமே அழகுமலையான வேஷம் போட்டு தண்ணி பீச்சுவாங்க. அப்படி பீச்சும் போது இந்த இதில் இந்த பையில் தண்ணியை ஊற்றி விட்டு அவங்க மனங்குளிர, அதாவது இந்த சித்திரை திருவிழான்றது சித்திரை மாதம்ன்றது வெயில் காலம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த வெயில் காலத்தை குளிர் வைக்கிறதுக்காக மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க பெருமாள் வர்றாரு. அப்படி வரும்போது ஆற்றுல தண்ணி இல்லாமல் இருக்கும். அப்படி தண்ணி இல்லாமல் இருக்கும்போது ஆற்றுல தண்ணி இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி ஒரு முனிவருக்கு வந்து அவர் வண்டுக முனிவர்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பழைய வரலாறு, முன்சாமி சொல்ல தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். அந்த வண்டுக முனிவருக்கு அவருக்கு வரம் கொடுத்துட்டு ஆற்றை தாண்டி வரும்போது தண்ணி கம்மியாக ஓடிட்டு இருக்கு. சரி, இப்படி மக்கள் வெயிலால் பாடுபடுறாங்களே, இப்படி வாடுறாங்களேன்னு சொல்லி இந்த தண்ணி பீச்சி திருவிழாவை கொண்டாடி எல்லாம் மகிழ்விக்கிட்டு அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடந்த ஒரு வரலாறு தான் இந்த தண்ணிப்பீச்சி திருவிழா சித்திரை திருவிழா. ஆனால் இது வந்து வெள்ளாட்டத்தோல். வெள்ளாட்டத்தோல் வந்து இது ஃபுல்லாகவே ரோமம் இருக்கும். இந்த ரோமம் இருக்கிற இடத்த வந்து முதல்ல நாங்கள் கிளாஸை தண்ணியில் அலசிட்டு பழையபடிக்கு நாங்கள் வந்து இதில் அந்த ரோமத்தை கழிக்கிறதுக்காக சுண்ணாம்புக்கள், அதாவது சுண்ணாம்பு, வெந்த சுண்ணாம்புக்களை போட்டு ஊற வச்சு அப்படியே இந்த ரோமத்து பக்கத்தில் அப்படியே மடித்து கட்டி வச்சுருவோம். கட்டி வச்சு ஒரு வாரம், அதாவது சுமார் 5 நாள் சென்று எடுத்து அந்த ரோமத்தை ஒரு கத்தியால் அப்படியே வலிச்சு எடுப்போம். அப்போ தான் அந்த சுண்ணாம்புக்கள் போட்ட ரோமத்தை மனது போயிடும். வலிச்சு எடுத்த பிறகு பழையபடிக்கு தண்ணி லேசாக ஊற வச்சு எடுத்துருவோம். எடுத்த பிறகு ஆவரங்குலைன்னு சொல்லி ஒரு குளம் இருக்குது. மஞ்சள் பூக்கும் ஆவரங்குலை எல்லாரும் சொல்லுவாங்க. ஆவரங்குலைன்னு சொல்லி எல்லாரும் பேர் போனது. அந்த ஆவரங்குலையை வந்து இதில் லேசாக பொடியாக்கி தூள் பட்டி பொடியாக்கி இதுலேயும் லேசாக அதில் இந்த தோலை வந்து ஊற வைப்போம். அதுக்கு ஒரு 3 நாள் ஊற வைப்போம். 3 நாள் ஊற வச்ச பிறகு இந்த தோல் 12 தொழிலில் வந்து தோலோட கக்கெல்லாம் போயிடும், அதாவது வாசமெல்லாம் போயிடும், கறி வாசம் போகிறான். அந்த பொடியை போட்டோம்னா பழையபடிக்கு தண்ணியில் ஊற வச்சு கருவேல மரம் இருக்குல்ல, அந்த கருவேலம்பட்டையை பழையபடிக்கு தூளாக்கிடுவோம். தூளாக்கி அந்த கருவேலம்பட்டையுமே பழையபடிக்கு இந்த தோலில் போடுவோம். அதை ஒரு வாரத்துக்கு ஊற வச்சா தான் இந்த மாதிரி கலர் கொடுக்கும். அந்த கலர் கொடுக்கறதுக்கு பழையபடிக்கும் கொஞ்சம் கடுக்கான்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது, சின்ன சைஸாக இருக்கும். அதாவது இந்த வெள்ளரிக்காய் இது மாதிரி நாவக்காய் மாதிரி கடுக்காய், அந்த கடுக்காயும் தூளாக்கி இந்த மாதிரி கலர் கொடுக்கறதுக்காக இந்த பையை செஞ்சு நாங்கள் இந்த மாதிரி விற்பனை பண்ணுவோம். இதுல இந்த பையில வந்து இது ஃபுல்லாவே ஆட்டுத்தோல் தான். இது எத்தனை சைஸ் இருக்குண்ணே? இதுலேயே 4 சைஸ் இருக்கு. இந்த இருக்குல்ல, இது வந்து வெள்ளாட்டத்தோல், இது பொட்டையாடு,
இது வந்து கெடா, இது வந்து கெடா, ஆட்டு கெடா. இந்த இருக்குல்ல காய் இருக்குல்ல, இது ஆட்டு கெடா காய். இது அந்த ஆட்டு தண்ணி ஊத்துற தண்ணி உப்பிச்சிருது. இது கெடா குட்டி, ஆட்டு கெடா குட்டி. அது போக இதை விட பெரிய தோல்லாம் இருக்கு. இருக்குல்ல எல்லாத்துலேயும் இது கொஞ்சம் ஒரு முக்கால் சைஸ், பெரிய சைஸ். இந்த தோல் இதை விட பெரிய சைஸ்லாம் இருக்குது. ஆள் உயரத்துக்குலாம் இருக்குது தோல். அது அடியில் இருக்குது, எடுத்து உருவ முடியாது. இருந்தாலும் இதை விட பெரிய சைஸ் தோல்லாம் இருக்குது. இப்போ இந்த தோலில் என்ன ரேட்டுண்ணே? இப்போ நான் கையில் வச்சுருக்க தோல் வந்து 900 ரூபா. நான் ஒரு 750 ரூபாய்க்கு கொடுப்பேன். என்னோட கூலி இல்லாமல் நான் 750 ரூபாய்க்கு கொடுப்பேன். எத்தனை லிட்டர்ண்ணே இது பிடிக்கும்? இது வந்து சுமார் வந்து 22 லிட்டரு குறையாம 25 லிட்டரு பிடிக்கும். லிட்டர் கணக்கு வச்சோம்னா பெரிய கூட 2 கூட தண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பிடிக்கும். இது எப்படிண்ணே, எது மூலியம் தண்ணி பிச்சு அடிப்பாங்க? தண்ணி வந்து இந்த இருக்குங்க பார்த்தியா, இது வந்து கழுத்து பகுதி. இது ஆட்டோட கழுத்து பகுதி. ஆமா, இது 2 முன்கால். ஆட்டோட கால் முன்கால், இது முன்கால், ஆட்டோட முன்கால். இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இது கீழே உள்ளது. இது வந்து ஆட்டோட பின்கால். இந்த பின்காலை வந்து வேலை பார்த்து இந்த மாதிரி தச்சிருவேன். இந்த மாதிரி தோலை வந்து இந்த மாதிரி பின்காலை வெட்டி விட்டு இந்த மாதிரி தச்சில் தையல் போட்டுருவேன். இந்த மாதிரி தையல், இந்த மாதிரி தோல் வாங்குறவங்கள்ட்ட அட்ரஸ் எழுதி வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுருவேன். அட்ரஸ் எழுதி வச்சிருவீங்க? அட்ரஸ் எழுதி வச்சிருவோம். ஓகே. அந்த தோல் விற்பனையானது அட்ரஸ் போட்டு விட்டுருவோம். அட்ரஸ் போட்டு விட்டா இந்த மாதிரி தையல் போட்டு தச்சிருவோம். தச்ச பிறகு பழையபடிக்கு இந்த பின்காலையும் ஒரு முன்காலையும் இப்படி சேர்த்து விட்டுருவோம். இப்படி ஜாயின் பண்ணி சேர்ப்போம். அப்படி சேர்த்தோம்னா அவங்க தண்ணி பிச்சும் போது இப்படி தோல்பட்டையில் போட்டு இப்படி பிச்சுற மாதிரி இப்படி தோல்பட்டையில் போட்டு பீச்சுவாங்க. இது வந்து பீச்சாங்க குழல் பைப்பு. அதாவது இங்கே ஒரு தோல் வச்சிருக்கேன், பைப் வச்சிருக்கேன். இந்த பார்த்தீங்களா, இது பீச்சாங்குழல். இது தண்ணி பீச் பைப்பு. இந்த பைப்புலேருந்து தண்ணி வெளியே வரும்போது இந்த இடத்த அமுக்கி விடுவாங்க. இந்த இடத்த அமுக்கி விட்டோம்னா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அப்படி தண்ணி அடிக்கும். இது வந்து முன்னாடி கால், முன்னாடி கால். ஆமாம், இது முன்காலில் ஒரு காலில் இப்படி ப்ரெஸ் பண்ணி அடிக்கிறது. ஒரு காலில் வந்து தண்ணி பீச்சு ப்ரெஸ் பண்ணி அடிக்கிறது, ஒரு காலை வந்து ஜாயின் பண்ணி சேர்த்து விட்டுருவோம். முன்காலில் சேர்த்து விட்டுருவோம். பின்னாடி கட் பண்ணிடுறீங்க. ஆமாம், இந்த கழுத்து பகுதியில் தண்ணி ஊற்றி விட்டு இந்த கட்டி விட்டுருது. இந்த கழுத்து பகுதியை வந்து இந்த தோல் வச்சிருக்கோம்ல இப்படி கட்டி விட்டுருவோம். இது வந்து கழுத்து பகுதியில் இப்படி கட்டி தண்ணி ஊற்றி விட்டு கட்டி விட்டுருது. இது வந்து சுமார் ஒரு 17 லிட்டர் பிடிக்கும். இதோட விலை எவ்வளவு? இதோட விலை இப்போ நான் கொடுத்தது 650 ரூபா. 650 ரூபாய்க்கு கொடுத்து நான் தச்சு வச்சிருக்கேன். இப்போ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ சித்திரை திருவிழாவில் வந்து அதாவது ஆற்றுல தண்ணி பிச்சு அடிக்கிறது சாதாரண ஒரு தோல் பை போட்டு அடிக்கிறாங்கன்றாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல போய் ஆட்டு தோல்ல தான் தண்ணி பிச்சு செய்கிறேன். இது வந்து மக்களுக்கு ஒரு சென்றடையல அந்த மாதிரி ஒரு விஷயம். மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, அதாவது அந்த பெருமாளுன்றது வந்து அவர் ஒரு அவதார கடவுள். மீனாட்சின்றது அவதார கடவுள். சிவன்றது அவதார கடவுள். சொக்கை மீனாட்சி திருக்காலையில் நடக்கிறதுல அந்த அவதார கடவுள்கள் எல்லாரும் சேர்ந்து வர்றதுல அவங்க மனசை பொறுத்து இதை இந்த பையை பற்றி புரிஞ்சுக்கிறது. ஒரு சிலர் என்ன இது சும்மா ஆட்டுத்தோல் பைய அப்படின்றது மெத்தனமாக போவாங்க. அந்த மாதிரி மெத்தனமாக போகிறது இந்த 25 நாளில் போக மாட்டாங்க. அப்படி அந்த அம்மாசின்றது சித்திரை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மாசி நாள் கணக்கு வரும். பங்குனிலே அம்மாசி நாள் கணக்கில் சித்திரை பிறகு ஒரு அம்மாசி நாள் கணக்கு வரும். அந்த அம்மாசி இன்னைக்கு அவங்க மாலை போட்டு வந்துடுவாங்க. அழகு கோயிலில் போய் தீர்த்தாடி அழகுமலையான கும்பிட்டு, அந்த அழகுமலையானுன்றது அந்த பெருமாள்ன்றது எல்லாம் ஒன்று, ஒரே தெய்வம். இந்த அவதாரத்தில் எடுத்தவங்க அவங்கள்ட்ட போய் அந்த மாலையை போட்டு வந்து 15 நாள் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து இந்த தண்ணி பிச்சுவாங்க அழகர் வேடம் போட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்தந்த ஐதீகம், அதாவது அந்த கடவுளை பற்றி நல்லா புரிஞ்சவங்க, அந்த மீனாட்சியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் இதோட ஐதீகத்தை பற்றி தெரிஞ்சவங்க தான் தெரியும். ஆனால் நாங்கள் வந்து அது மாதிரி தான் வருவோம். நாங்கள் வந்து சுத்தமாக சுகமாக இருந்து நாங்கள் இப்போ கறிமொழி சாப்பிடாம நாங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த தொழிலை பற்றி மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடுவோம். நம்மளும் இந்த திருவிழாவை கொண்டாடுவோம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து திருவிழா கொண்டாடிட்டு போவோம். இப்போ குறிப்பாக வந்து ஆட்டுத்தோல்ல தான் வந்து தண்ணி பீச்சு அடிக்கணும். ஆமாம், ஆட்டுத்தோல்ல தான் அடிக்கணும். என்ன காரணங்க? ஆட்டுத்தோல் அடிக்க காரணம் என்னம்னா, ஆட்டுத்தோல் வந்து ஆடுன்றது வந்து அது ஆண்டவனோட ஒரு அவதாரம் தான் சொல்லணும். இதில் வந்து தண்ணி பீச்சு அடிக்கிறது குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது வெறும் பிளாஸ்டிக் பையில கூட அடிச்சிடலாம்னு வச்சுக்கலாம், அது குளிர்ச்சியை உண்டாக்காது உடம்புக்கு. இந்த தண்ணி பீச்சுறாங்கல்ல, இந்த தண்ணி பீச்சுறதுல வந்து தண்ணி பீச்சு அடிப்பாங்க. இப்படி பீச்சு அடிக்கும் போது உடம்புல படும்போது குளிர்ச்சியாக விழுகும் தண்ணி. இந்த சித்திரை திருவிழா வெயில் காலத்துக்காக குளிர்ச்சியாக தண்ணி அடிச்சோம்னா அந்த வர்றவங்களுக்கு வந்து அந்த குளிர்ச்சி எட்டட்டும்
உடம்புக்கு குளிர்ச்சி ஆகட்டும் வெயில் காலத்துக்கு அப்படின்றதால இந்த ஆட்டுத்தோலை அந்த காலத்துலேருந்தே பல தலைமுறையை பயன்படுத்தி நாங்கள் கொண்டு வர்றோம். இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க காரியாபட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த தொழில் பண்ணுறீங்க. காரியாபட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த தொழில் பண்ணுறேன். மற்ற ஊர்களில் ஒரு சிலர் பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் நம்ம அதாவது திருமங்கலம், மதுரை மாவட்டம் திருமங்கலம் கண்டுகுளம்ன்ற ஊரில் வந்து அவங்க பச்சைத்தோல், அதாவது இந்த மாதிரி தொழியை பாடம் பண்ணாமல் ஆட்டுத்தோலவே அப்படியே ரோமத்தை மட்டும் வலிச்சுட்டு அவங்க இப்படி தச்சியே கொண்டு வந்துடுவாங்க. தச்சியை கொண்டு வந்து அவங்க விற்பனை பண்ணுவாங்க. வெறும் பச்சையாக தான் இருக்கும், வெள்ளையாக இருக்கும் தோல் பார்க்க. ஆட்டுத்தோல் அப்படியே பச்சையாக வெள்ளையாக இருக்கும். அதை ஒரு சிலர் விருப்பமாப்பட்டு பரமக்குடியில் பெரும்பாலும் இறங்குவார். பரமக்குடியில் ஆற்றுல பெரும்பாலும் இறங்குவார். இந்த பரமக்குடி ஏரியாவிலையும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஏரியாவிலையும் மானாமரம் ஏரியாவில் அவங்க இந்த தண்ணி பிடிச்சுவாங்க. எந்தெந்த ஊரில் பெருமாள் இருக்கோ அந்தந்த ஊரில் பூராமே அழகர் இறங்குற திருநாள் நடக்கும். இதே மீனாட்சி திருக்காளி அன்னைக்கு விசேஷம் நடக்கும் அந்தந்த ஊர் கோயிலில். இதே அழகர் இறங்குற நாள் அன்னைக்கு அழகர் இறங்குவார் அந்தந்த ஊர்களில். இப்போ வந்து இப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது தான். ஆமாம். அப்போ நீங்கள் மற்ற நேரம்ல என்ன மாதிரி? மற்ற நேரமும் பூரா கூலி வேலை ஆள் பூராமே. நான் வந்து செருப்பு தொழில் பண்ணுறேன். செருப்பு தைச்சு நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் படித்தது 10 படிச்சு செருப்பு தொழில் பண்ணிக்கிட்டு நான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு நான் பல தரப்பட்ட ஆளுங்க அப்புறம் எல்லாமே, அதாவது பல ஊர்களில் நான் பழகியிருக்கேன் ஆளுகிட்ட. நல்லா இருக்கேன். ஆனால் ஆண்டு மணிக்கு நல்லா இருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஆட்டுத்தோல்ன்றது, இந்த ஆட்டுத்தோலுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கிடுறீங்க. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. இப்போ இதில் உங்களுக்கு என்ன வருமானம்ன்றது வந்து நாங்கள் முதலீடு ஒரு 50,000 போட்டோம்னா ஒரு 30,000 கிடைக்கும், 25,000 கிடைக்கும். அந்த அழகுமுறை முன்னியத்தில் மீனாட்சி பட்டணத்தில் நாங்கள் வந்து 5,000 சாப்பிட்டு அன்னதானம்லாம் நிறையா போடுவாங்க. அந்த சாப்பாடு தான் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு கொண்டு வர மாட்டோம். எங்கே அன்னதானம் போடுவாங்களோ அங்கெல்லாம் அன்னதானம் சாப்பிட்டு நாங்கள் இருந்து நாங்கள் மீனாட்சி திருக்கணத்தை பார்த்துட்டு இந்த தொழிலை கொண்டு வந்து ஒரு 50,000 முதலீடு போட்டால் ஒரு 20,000, 25,000, 30,000 தொழில் விற்பனைக்கு தக்கன முதலீடு கிடைக்கும். அதே மாதிரி இந்த தையல் கூலி வேலை பார்க்குறோம்ல, தையல் கூலி வேலை பார்க்குறாலும் ஒரு சிலர் ஒரு 5,000, 2,000, 3,000 அப்படி கூலி வேலை பார்த்துட்டு போயிடுவான். ஒரு வாரத்துக்கு 5 நாள், ஒரு வாரம் தங்கியிருந்து இந்த தொழில் பண்ணிட்டு போவோம். இந்த தொழில் நீங்கள் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இந்த தொழிலுக்குள்ள நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்க? இது பரம்பரையாக அப்பவே சொன்ன மாதிரி பரம்பரையாக பண்ணது. இது என் பாட்டனுக்கு பாட்டம் பார்த்து அப்பம் பார்த்து எங்கள் அப்பாவும் இதே தொழில் தான் பண்ணார், செருப்பு தொழில். நானும் அதே செருப்பு தொழிலில் பண்ணி நான் அதை தையல் பண்ணி தச்சு நானும் தொழில் விற்று நான் பல தலைமுறையாக நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். இப்போ இங்கே காரியப்பட்டியில் இருக்க ஒரே ஊருக்காரங்க ஃபுல்லாக சொல்கிறீங்க. ஆமாம், எல்லாருமே இந்த செப்பல் தொழில் இல்லை காரியப்பட்டி அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மல்லாயினர், துளுக்குங்குளம், சூரம்பட்டி என்னென்ன தொழில் பண்ணுறோம் அதெல்லாம் கூலி வேலை தான். அதாவது கூலி வேலைன்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து மில்லு வேலை இருக்குது. பல்லநேர் பக்கத்தில் தங்கப்பாண்டியன் பிறந்த ஊர் தங்கம் தினரசு ஐயா மந்திரி ஐயா ஊர் பக்கத்தில் மில் இருக்குது, ஐநாள் ஸ்பின்னிங் மில். அங்கே மில்லுக்குலாம் எங்கள் ஆளு வேலைக்கு போகிறாங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க. அதில் பக்கத்தில் துளுக்குங்குளம் அங்கே மல்லாயினர், துளுக்குங்குளம், முடியனூர், சூரம்பட்டி, இந்த ஊர் காரியாப்பட்டி, இந்த 5 ஏரியா ஆளுகளும் மல்லாயினர் மில்லுக்குள்ள வேலைக்கும் போவாங்க, கொத்தனார் வேலைக்கும் போவாங்க. எல்லாம் கூலி வேலை ஆளு தான் புறாமே. இப்போ நீங்கள் வந்து இந்த தோல் ரெடி பண்ணி கொண்டு வந்து இப்போ விற்பனை கொண்டு வந்துருக்கீங்க. இப்போ இதை வாங்க வர்ற கஸ்டமர்லாம் அவங்க எந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்க? ஐயா, அவங்க வந்து எப்பயும் போல பொருள் வாங்குற மாதிரி பொருள் கேட்பாங்க. அதாவது ஒரு கடைக்கு போனால் பொருள் இந்த சேலை எவ்வளவு, இந்த அரிசி எவ்வளவு படி அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த துளியை எடுத்து பார்ப்பாங்க. அவங்க ஒரு சிலர் வந்து ஒரு துளியோட போயிடுவாங்க. ஒரு சிலர் கிராமமே தண்ணி பிச்சுவாங்க. அதாவது ஒரு கிராமம் பண்டு சேர்ப்பாங்க. பண்டு சேர்ந்து 15 துளி, 20 துளி, 30 துளி அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. 5 துளி, 7 துளின்னு சொல்லி எடுப்பாங்க. துளி ஃபுல்லாக எடுத்து அவங்க கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு துளியோட ரேட்டை கேட்பாங்க. இப்போ நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த துளி ஒரு ஆள் மட்டும் எடுத்தாரு, இந்த துளியோட ரேட்டு 650 ரூபா ஒரு ஆளுக்கு. அதே போல் மொத்தமாக துளி எடுத்தாங்கன்னா நாங்கள் கூலி எதிர்பார்க்க மாட்டோம். எங்களுக்கு வியாபாரம் விற்கணும்னு சொல்லி வியாபாரத்தை விற்றுருவோம். நீங்கள் கொண்டு வர பொருள் எல்லாமே விற்பனை ஆகிருமா இல்லை மிச்சமானா என்ன பண்ணுவீங்க? இந்த துளியோட கணக்கு வந்து நாங்கள் விற்பனை ஆக்குறதுன்னு சொல்ல முடியாது சார். ஒரு சில நேரங்கள்லாம் ஒரு வட்டம்லாம் அந்த துளியே கிடைக்காம கடைசி நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜருகு பையை வச்சு தண்ணி அடிச்சிருக்காங்க. பல ஆண்டுக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது அப்படி செஞ்சாங்க. ஆனால் இப்போ வந்து துளி வந்து நாங்கள் கூடுதலாக கொண்டு வர்றோம். ஒரு சிலர் வந்து நான் என்னோட முயற்சியில் நான் 150 துளி கொண்டு வந்திருக்கேன். 150 துளியுமே எனக்கு விற்பனை ஆயிரும்னு நான் சொல்ல முடியாது. 150 துளியில் 110, 40 மீதி கொண்டு போயிடுவேன். மீதி கொண்டு போய் பட்டுச்சாலையை பிறலை வச்சு இப்படி மூடி வச்சு நம்ம பெண்கள் மூடி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்கள் துளியை கட்டி கொண்டு வீட்டில் பத்திரப்படுத்தி வைப்போம். அப்படியே அந்த கலர் போகாமல், எலி அடிக்காமல், எதுவும் சேதமாகாமல் அந்த துளியை பத்திரப்படுத்தி வைப்போம். இப்போ இந்த தொழிலை வாங்கிட்டு போகிறவங்க எத்தனை தடவை பயன்படுத்தலாம்?
இது ஒரு தடவை தான் பயன்படுத்தணும். இது வந்து பயன்படுத்தணும்னா பல முறை பயன்படுத்தலாம், அது நல்லா இருக்காது. இதுல தண்ணி ஊற்றி வச்சுன்னா நம்ம முடி கருப்பா இருக்கிற மாதிரி கருப்பாகி போகும். அது கருப்பாகி போய் விரப்பு எரிக்கிறது இந்த தொழில வந்து. இதில் உள்ள கெமிக்கல், இதில் உள்ள பாடங்கள்லாம் நாங்கள் செஞ்ச வேலைப்பாடுக்காக தண்ணி ஈரப்பதம் போட்டு அவங்க ஒரு நாள் முழுக்க 1.5 நாள் முழுக்க அவங்க தண்ணியை பீச்சி அடிச்சுட்டே இருப்பாங்க. இதில் இந்த தொழிலாளர் வந்து விரப்பேறி கருப்பாகி போகும். காஞ்சி வச்சுன்னா டப்புனு தெரிச்சு விட்டுரும். ஒரு தடவை தான் பயன்படுத்தணும். பயன்படுத்தி முடிச்ச பிறகு நம்ம தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் அந்த தெப்பத்தில் போட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா ஆற்றுல தண்ணி போகும்போது வையாற்றுறவன் ஆற்றுல போட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஊருக்கு கொண்டு போய் ஊர்லேயும் வச்சு அவங்க சாமியை கும்பிட்டு அவங்க ஊரில் இருக்கிற தெப்பத்தில் ஊர்னியில் அப்படி ஒரு சில இடங்களில் தெய்வம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் கீழே போட்டுருவாங்க. ஒரு முறை தான் பயன்படுத்த இந்த தொழில் வந்து பல முறை பயன்படுத்த முடியாது. இது ஆட்டோட முழு பாகம். இந்த முழு பாகத்தில் இது வந்து இது முன்கால், இது கழுத்து பாகம். இந்த கழுத்து பாகத்தை நான் கழுத்து பாகத்தோட அப்படியே வச்சுக்கிட்டு பின்னாடி பெண்கால் 2 காலில் வந்து ஒரு காலை வெட்டி கீழே போட்டு ஒரு காலோட சேர்த்து வச்சிருக்கேன். சேர்த்து வச்சு இந்த தையல் போட்டு தச்சிட்டு இருக்கேன். இந்த தையல் போட்டு இப்படி தச்சு முழுசாவே ஃபுல்லாக கடைசி வரைக்கும் தச்சிருவேன். இப்படியே ஃபுல்லாக இந்த தையல் போட்டு அந்த துளி மடங்காமல் சுருங்காமல், அதாவது தண்ணி உள்ளே ஊற்றினோம்னா தண்ணி ஊற்றும் போது தண்ணி வந்து வெளியே வரக்கூடாது, அந்த அளவுக்கு நாங்கள் தச்சிருவோம். தண்ணி ஊற்றுறது வெளியே வராத அளவுக்கு அவங்க துளி வாங்கிட்டு போகிறவங்கள்ட்ட நாங்கள் வந்து சந்தனம், மஞ்சள், பன்னீர் பாட்டில் 3 கலந்து ஊற்றணும். உள்ளார ஊற்றி லேசாக மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அந்த துளியை ஊற வைக்கணும். அப்புறம் அவங்க வேஷம் போட்டு வேடம் போட்டுது. அப்புறம் இந்த துளியில் வந்து பழையபடிக்கு தண்ணியை ஊற்றி இந்த கழுத்து பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கவுரு கொடுப்போம். இந்த கவுரு பக்கத்தை இப்படி கட்டிடணும். இப்படி கட்டிட்டு அப்படியே தோள்பட்டில் தொங்க விட்டு இந்த 2 காலையும் சேர்த்து விட்டுரும்ல, தோள்பட்டில் இப்படி தொங்க விட்டு பழையபடிக்கும் அப்புறம் தண்ணி பீச்சணும். அந்த மாதிரி தான் இந்த கடைசி முழு வேலைப்பாடு. இந்த ஊசியை வந்து நாங்கள் இப்படி எடுக்கும்போது இந்த நூல் பிணுக்கு கரெக்டாக விழுகணும். இந்த ஊசி குத்துறதுமே நம்ம கையில் படக்கூடாது. இல்லைன்னா கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், வேலை நின்று போகும். இது சொன்னீங்க ஆரம்பத்துல இந்த பைக்குள்ள வந்து சந்தனம், ஆமா அதெல்லாம் வந்து சந்தனம், மஞ்சத்தூள் போடணும். இந்த என்ன காரணத்துக்காக சொல்றீங்க? அது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லா ஊர்களையும் திருவிழா கொண்டாடுறான், ஒரு சாமி கும்பிடுறான். சந்தனம் குங்குமம் போதே விபூதி தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. அதே போல இந்த தொழிலோட பெருமைக்கு என்ன காரணம்? அந்த அழகமலையானுக்காக சந்தன காப்பு அழகமலையான்னு சொல்லி தான் எல்லா பேர் சொல்லுவாங்க. சந்தன மகாலிங்கம் சொல்லி பேர் இருக்கு. அதே மாதிரி சந்தனத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஊற்றி அந்த அழகமலையானுக்கு இந்த துளி மேலே பட்டுச்சுண்டா அந்த அழகமலையானே நம்ம பக்கம் இருக்காருன்ற மாதிரி ஒரு ஐதீக கணக்கு. இந்த பையில வந்து பல நிறங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குண்ணே. ஒரு சிலது வந்து வெள்ளையா இருக்கு, அதெல்லாம் ஆட்டோட தோலோட காரணம். இப்படி இந்த லேசா அந்த கருப்பு உளுந்து இருக்குல்ல, இந்த மாதிரி கருப்பு உளுந்து இது வந்து நெஞ்சு பகுதி. ஆட்டோட இந்த முன்கால், இந்த 2 முன்கால் கிடையாது, இந்த 2 முன்காலில் இது வந்து ஆட்டோட நெஞ்சு பகுதி. இந்த நெஞ்சு பகுதியில் வந்து நெஞ்சு கொழுப்பு இருக்கும். இந்த கொழுப்பு இந்த கருப்பா தெரியுதுங்களா? இந்த நெஞ்சு கொழுப்பு கருப்பா தெரியுதுனால அந்த கொழுப்பானது லேசா அந்த ஒட்டி இருக்கும் அந்த பதத்தில். அதாவது பிசிறி, அதாவது இந்த பிரிச்சு இந்த காட்டுற மாதிரி இருக்கிறேன். அது மாதிரி இந்த ஜவ்வு வந்து அந்த இடத்துல நெஞ்சு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல நெஞ்சு இடத்துல ஜவ்வு இருக்கும்போது அது அந்த வெயில் படப்பட அந்த கருப்பு கொடுக்கும். அந்த கருப்பு கொடுத்தா கொழுப்பு பகுதி வந்து லேசா இப்படி இலக்கமாக கொடுத்து இப்படி கருப்பாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பை தச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? பை தைச்சு முடிக்க சுமார் 20 நிமிஷம். நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு 20 நிமிஷம், கொஞ்சம் சுமாராக தைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம், அவ்வளோதான். இப்போ பை வாங்குறப்ப அது ஒரு ரேட்டு, தைக்கிறதுக்கு ஒரு கூலியா? தையல் கூலி தனியாக கேட்டு வாங்குவோம். ஒரு சிலர்கிட்ட பொழைக்கு தான் வந்திருக்கான். அதாவது ஒரு சிலர்கிட்ட 100 ரூபா வாங்குவோம், ஒரு சிலர்கிட்ட 70 ரூபா வாங்குவோம், ஒரு சிலர்கிட்ட 50 ரூபா வாங்குவோம். ஒரு சிலர் காப்பி சாப்பிட்டு பந்தப்பா அப்படின்னு சொல்லி 100 ரூபாய்க்கு கொடுத்து கூலியும் கொடுத்து 120 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் கூலி வந்து ஆவரேஜ் ரேட்டு 50 ரூபா தொழிலுக்கு. இப்போ நீங்கள் வந்து குடும்பமாக செய்கிற மாதிரியா அந்த தொழில்? ஆமாம், குடும்பமாக தான். இந்த 300 குடும்பங்களும் குடும்பமாக தான் வந்திருப்போம். இப்போ நானும் என் வீட்டுக்காரம்மா, என் மகன், அதுபோக எங்கள் அப்பா, இப்படி குடும்பமாக தான் வருவோம். இப்போ சித்திரை திருவிழா முடிகிற வரை இங்கே தான் இருப்பீங்க? சித்திரை திருவிழா அழகர் ஆற்றுல இறங்கி மற்ற ஏரியாவுக்கு போகிற வரைக்கும் அழகரை இறங்கி முடிச்சுட்டு அழகரை பார்த்துட்டு தான் போவோம் நாங்கள் ஆற்றுல போய். இப்போ தண்ணி பீச்சு அடிக்கிறதுல அது என்ன வைக்கிறீங்கன்னு? அந்த இந்த இதில் வந்து தண்ணி பீச்சு பைப்பு நாகத்தோடு பைப்பு. இந்த ஒரு இதில் இணைச்சி வச்சிருக்கல, இது நாகத்தோடு பைப்பு. இந்த மாதிரி நூல் போட்டு கட்டி இந்த பைப்புலேருந்து தான் தண்ணி பீச்சு அடிக்கிறது. இது வந்து நாகத்தோடு பைப்பு. இது தனியாக விலைக்கு விற்பாங்க.
இது எங்க வாங்கிட்டு வரீங்க? இது கடையில் விற்பாங்க, கடைகளில் பெரிய கடைகளில் எனக்குள்ள புது மண்டபம் விற்பாங்க. எல்லா கடையும் ஒரு சில கடையில் இந்த டயத்துக்கு மட்டும் விற்பாங்க இந்த பொருள், இந்த பைப்பு. நீங்க வந்து வாங்குவீங்க? ஆமாம், அவங்க பைப்பு தண்ணி பிச்சுறவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களே வாங்கிட்டு வந்து விடுவாங்க. நாங்கள் வந்து தொழில் விற்பனையோட சரிதான், தொழில் விற்பனை மட்டும்தான். இது வந்து அவங்களே வாங்கிட்டாங்க, கஸ்டமர் அவங்களே தொழில் வாங்குறவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்து, ஒரு சிலருக்கு கட்ட தெரியாமல் கட்ட சொல்லுவாங்க, நாங்கள் கட்டி கொடுப்போம். ஒரு சிலருக்கு வந்து அவங்களே வீட்டில் போய் கட்டிக்கிறாங்க. இப்படி கட்டுறப்ப இதுல லீக்கேஜ் வராதானே? வராது, இந்த இடத்துல வராது. இது வந்து சும்மா அப்படி நின்றுக்கும்ல, அப்படி நின்றுக்கும். தண்ணி ஃபுல்லா இங்க வந்து நிக்கும். நம்ம தண்ணி ஃபுல்லா இது இந்த பாகம் ஃபுல்லா நிக்கும். தண்ணி ஃபுல்லா இந்த தண்ணி ஃபுல்லா இந்த மாதிரி இப்படி வரும்போது தண்ணி ஃபுல்லாவே இந்த பாகம் பூரா நிக்கும். இந்த மேற்பகுதி ஒரு இன்ச்சு போய் கீழே இந்த பாகம் பூரா நிக்கும். இந்த கழுத்து பகுதியை கட்டிட்டோம்னா அப்படி நின்றுக்கிறோம், பிரச்சனை இல்லாதது. அந்த இதை பீச்சு அடிக்கிறது, இந்த இடத்த வந்து ப்ரெஸ் பண்ணி அடிச்சோம்னா தண்ணி பீச்சு அடிக்கும். அது பின்னாடி கால் ஒன்று, முன்னாடி கால் ஒன்று. ஆமாம், ரெண்டு காலையும் இணைக்கணும், முன்காலையும் பின்காலையும் இணைக்கணும். அப்படி இணைக்கும் போது இந்த பின்காலில் வந்து இந்த முன்காலையும் இணைக்கிறதுக்கு இந்த முன்காலில் இந்த கால் போய் இந்த ஓட்டை இருக்கும், இந்த ஓட்டை, இந்த மாதிரி ஓட்டை, இந்த ஓட்டைகளை வந்து அந்த ஒரு காலை இணைச்சி விட்ருவோம். இப்படி துளியை வந்து லேசாக அப்படி அழகா நீட்டாக கொஞ்சம் மடக்கி விட்டு அந்த ஓட்டைகளை போகிற மாதிரி, அந்த முன்கால் ஓட்டையில் போகிற மாதிரி அப்படி திணிச்சுமா அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ணுவோம். உள்ள போலாட்டி இந்த மாதிரி அந்த தோல் உள்ள போட்டு இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இந்த துளியோட அமைப்பு அந்த லேசாக அப்படி எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் அப்படி லேசாக விரிவு கிடைக்கும். இந்த விரிவு கிடைக்கும் போது அந்த துளியானது உள்ளே போயிடும். அப்படியே கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படி தண்ணியில் நினச்சிருவோம். அதாவது துளி போகாத அளவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி வச்சுருப்போம், இப்படி தண்ணியில் நினச்சி விட்ருவோம். இப்படி தண்ணியில் நினச்சி பழையபடிக்கு எடுத்தோம்னா துளி பழையபடிக்கும் கொஞ்சம் அப்படி புஷிங் கிடைக்கும், அப்படி புஷிங் கிடைக்கும். இந்த விரிவு கிடைக்கும் பார்த்தியா, இந்த மாதிரி விரிவு கிடைக்கும். இந்த மாதிரி விரிவு கிடைக்கும் போது அந்த துளியானது உள்ளே போயிடும். இப்போ போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி உள்ளே போயிடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். இதை அப்படியே சுட்டி மடக்கி இப்படி மடக்கி கட்டிடுவோம். மடக்கி கட்டி விட்டு அப்படியே கஸ்டமர்கிட்ட கொடுத்து விட்ருவோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் தச்சு வேலையை முடிச்சு கொடுத்து விட்ருவோம். ஐயா, நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் அவனியாபுரம். இப்போ என்ன தோல் வாங்க? ஆமாம், தண்ணி பிச்சு தொழில் வாங்க, தோப்புற தொழில் வாங்க. வருஷமா நீங்கள் நாங்கள் 35 வருஷம் பிச்சுறோம். 35 வருஷம் பேசி இப்போ வந்து இப்போ தோல் வாங்க வந்திருக்கீங்க. ஆமாம். என்ன ரேட்டு சொல்கிறாங்க? தோப்புரை பொறுத்து இருக்கு, சைஸ் பொறுத்து இருக்கு. சிறுசு பெருசு அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. ஆமா, பெரிய தோப்புரைனா 1000 வரும், 700, 800, 600. சிறுசுனா 400, 300 இப்படி வரும். தோப்புரை பொறுத்து தான். ஆனால் இப்போ நீங்கள் 35 வருஷமா சொல்லிட்டு. ஆமா. இப்போ நீங்கள் அழகர் ஆற்றுல இறங்குறப்ப நீங்கள் இந்த தோல் பையில தான் தண்ணி பிச்சுருங்க. இந்த தோல் பையில பிச்சுவோம். நீங்கள் மீனா என்ன காரணம் இருக்கு? மீனா என்ன காரணம் இருக்கு? அதாவது அழகுமலை வந்து வரும்போது வெயில்ல பக்தர்கள் சாமி பார்க்க வருவாங்க. அதனால குளுமையா இருக்குன்றதுக்காக கீழே தரையில பிச்சுவோம். தரையில பிச்சு மேலே பிச்சு விடுவோம். அது விழுகும்போது அவங்களுக்கு அந்த வெயில் தெரியாது, அதுக்கு தான் தண்ணி பிச்சுறது. தரைய கூலிங் ஆகிறது. நடக்கும்போது வெயில் தெரியாது, குழுன்னு சாமி பார்க்க போவாங்க. சரி, என்ன ரேட்டுக்கு வாங்கிங்க? பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, வாங்க.